நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை தாயின் கருவின் ஆண்டவரே முன்னை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் எதற்காக இந்த பூமியில எங்களை ஆண்டவரே வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை மாத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடக்கத்தக்கதான ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பயணத்தில் ஆண்டவரே உங்களோடு கூட இணைந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் கொடுக்க முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. நீ எழுந்து போ என்று சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அதன்படியாக எழுந்து போகத்தக்கதான கிருபைகளை ஆண்டவரே நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிலும் நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் வாழுகிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே சித்தத்தின் படி அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் படியாய் ஆண்டவரே நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபைகளை என் தேவனாகிய கர்த்தரப்பா நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உண்மையை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உமக்காய் வைராக்கியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா நீரை ஆசீர்வதியும் ஆண்டுகளும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை ஆளுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா மனு குலத்தை மீட்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பாவிகளை ரட்சிக்க வந்தவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ரட்சகரே உம்மை துதிக்கிறோம். பாவிகளை நேசிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நித்திய வெளிச்சமானவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தமைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சமீபமாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா உம்முடைய காலம், அப்பா நீர் வரும் காலம் நெருங்கி விட்டது தகப்பனே. அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தகப்பனே, அப்பா உமக்காக உழைக்க நீர் எங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு அப்பா வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாதபடிக்கு சாயாதபடிக்கு அப்பா நேர் வழியாக நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்ய நீர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒவ்வொருத்தருடைய இருதயம் உமக்கு நேராக இருக்கட்டும் தகப்பனே. அப்பா உம்மை வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும் சுவாமி. அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டு எல்லா வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆவியானவரே, நீர் வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தேவையான அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தந்துள்ளோம். வல்லமையினால நீர் எங்களை நிரப்பும் ஐயா. அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபையினால நீர் எங்களை காத்தருளும் சுவாமி. அப்பா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
பிசாசின் கோட்டைகள் நிகழ்த்தப்படுவதாக, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பிள்ளைகளுக்கு எல்லா நுகங்கள் விரிந்து போடுவதாக, பிள்ளைகள் எழுப்புவார்களாக. ரீகாபாதுரம சபல, ஓ ரீகாபாதுரம சபல, எல்லா பிசாசின் கிரியைகள், ஓ பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தாயுதம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக. எல்லார் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். இதனால ஆவியானவர் இடப்பட்டு இருக்கிறார். ஓ இந்த ஆண்டு 2019 ஆவியானவர் ஆண்டு. ஓ உங்களை வழிநடத்துவார். ஓ அநேக காரியங்கள் இந்த நாள்ல ஓ உங்களுக்கு துவங்கப்பட்டு இருக்கிறது. ஓ வாழ்க்கை முடிஞ்சிருக்கு வந்து இருக்கிற மகனே, உனக்கு நீ ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். ஆவியானவர் சட்டத்துக்கு கீழ்ப்படி கர்த்தர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஓ ரீகாமா துரணாம ஷாபலா, ஓ ரீகாமா துரணாம ஷாபலா, ஓ ரீகாமா துரணாம ஷாபலா. தகப்பனே பிதாவே, உடைய கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தில் இடைப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ கடந்த நாள்களில் அடியனோடு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உங்களுடைய சத்தத்தை எப்போது நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே. அப்போதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வழியை போதிக்க முடியும். ஓ பாதகருக்கும் உங்களுடைய வழியை போதிக்க முடியும் ஆண்டவரே. அப்பொழுது மெய்யாகவே உம்மிடத்துல மனம் திரும்புவார்கள் ஆண்டவரே. ஓ கர்த்தர் பேசுவீராக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் பங்கு பெற்ற சிறியோர் பெரியோருக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பங்களுக்காக பிள்ளைகளுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாகி அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் சமாதானம் உலாவட்டும், சமாதான நதியை போல பெருகட்டும். ஓ கர்த்தருடைய கரத்துல எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரை ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. ஒரு சிலர் தான் ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீர். எல்லாரையும் பலப்படுத்துவீரா. எல்லா காரியங்களையும் நீர் நேர்த்தியா செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாக வராது. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவர் வருகை புரிந்த சகல நாட்கள் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துகள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் முன்னாடி இப்படி வந்து நில்லுங்க. பிரதர் ஒரு தடவை எல்லாரையும் நம்மளை அவர் ஓசன்னா பாடி பாடி நேசரை தேடி ஆத்துமாடி பாடவாஞ்சிக்குதே. ஓசன்னா பாடி பாடி நேசரை தேடி ஆத்துமாடி பாடவாஞ்சிக்குதே. நிலையில்லா இந்த வாழ்வில் அளவில்லா அன்பு செய்தே. சாட்சியாக நான் இருந்து உந்தன் அன்பை எடுத்துச் சொல்வேன். சாட்சியாக நான் இருந்து உந்தன் அன்பை எடுத்துச் சொல்வேன்.